ஹாய்! சப்பாத்தி லவர்ஸா நீங்க? டெய்லியும் வந்து இந்த சப்பாத்திக்கு என்னடா கிரேவி செய்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு தவா கிரேவி தாங்க இது. நான் பாட்ல செஞ்சுருக்கேன். நீங்க வேணா தவால செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எக்கை பாயில் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு இதில். அதுக்கடுத்தது வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இந்த 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த மசாலாஸ் வந்து நல்லா வெந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக எக்கு சேர்த்தா போதும். ஸோ இப்போ எக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்கு தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வெஜ்ஜிஸ் வந்து பாயில் பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு. ரொம்ப வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.